வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த வீடியோக்காண்டி கனவேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆழமாக கனவேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. முக்கியமா கல்யாணம் கட்டினார்கள், கல்யாணம் கட்டாதார்கள், ஆம்பளைகள் கனவேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. லவ் பண்றார்கள், கேம்பஸ்ல இருக்கிறார்கள், ஏ லெவல்காரர், ஓ லெவல்காரர், இப்ப 6ஆம் ஆண்டு பிள்ளையும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம். எனக்கு தெரியாது, ஆனா நான் இதை சொல்லியே ஆகணும். இந்த செக்ஸ் எஜுகேஷனை செய்ததே ஆகும். ஆகவே இது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமா தோணுது. இதுல படங்களோட உங்களுக்கு விவரிக்க போறேன். ஆகவே தயவு செய்து கோவிக்க வேண்டாம். வயசு போனாக்கள் இதுக்கு ஏன் இந்த வீடியோ போடுறன்ற ஒரு முழு விளக்கம் உண்டு. இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதாக்கள் இந்த வீடியோ அந்த வீடியோ பாருங்கடா. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. உடல் உறவு கொள்ளலாம், எப்படி உடல் உறவு கொள்ளலாம் என்பது தொடர்பாக ஒரு வீடியோ உண்டு. இப்ப நின்னடா சேனல் ஓடுறதுக்காண்டியா போறாண்டு இல்லைன்னா ஒரு வைத்தியர் அடிப்படையில மறந்துட்டீங்க. 40 வயசுக்காரனுக்கு இது தெரியாது, தும்புக்கட்டையை கொண்டம் போட்டவனும் இருக்கான். 40 வயசுல, நான் 40 வயசு கொஞ்சம் கூட்டி சொல்லுவோம். 50 வயசுக்காரனுக்கு இது தெரியாது. ஏனென்றால் அந்தளத்துக்கு இந்த செக்ஸ் எஜுகேஷன் தெரியாம கனவேர் இருக்கணும். அதாவது பாலியல் கல்வி இல்லாம எப்படி உடலுறவு கொள்றோன்னு தெரியாம என்ன சகல 9 துவாரங்கள் இருக்காங்க. எல்லா துவாரங்கள்லையும் பரிச்சித்து பார்த்தாக்களும் இருக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கள் தொடர்பாக முக்கியமாக சில வீடியோக்கள் உங்களுக்கு நான் கட்டாயம் போட வேணும் என்று நான் நினைக்கிறேன். இதுல வாய்வழி இனப்பெருக்கம் அல்லது உடலுறவு கொள்றது எய்ட்ஸை கொண்டு வருமாண்டு கனவேர் கேட்கணும். சும்மா தொட்டு தடவினா மிருதங்கம் வாசிச்சா மிருதங்கம் வாசிக்கிறதுல வீணை வாசிச்சா வருத்தம் பெருமாண்டு கனவேர் கேட்கணும். லிப் டு லிப் கிஸ் அடிச்சா என்னென்ன வருத்தம் பெருமாண்டு கனவேர் கேட்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் தொடர்பாக நான் ஒரு சரியான விளக்கம் மட்டும் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் விளக்கத்துக்கும் வாரத்துக்கு முன்ன இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ, கவலைப்படாதீங்க, ஷார்ட் வீடியோ தான். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னென்றால் வெப்ப உள்ளுக்க விடுறது என்ன, வெப்ப வெளியே எடுக்கிறது. இந்த கருத்தடை அல்லது இந்த ஒரு பெண்ணோட உடல் உறவு கொள்றதுக்கு எப்ப நல்ல டைம், அது எப்ப நல்ல டைம் என்னோட கேட்காதீங்கடா, அது நீங்க தான் சொல்லி வைக்கணும். எப்ப சேஃபா உடல் உறவு கொள்ளலாம், பாதுகாப்பா இருக்கலாம். இவ்வளவு வீடியோக்கு போறதுக்கு காரணம் இந்த மட்டக்களப்புல இந்த பிள்ளை இன்றைக்கு அவமானப்பட்டதுக்கு தான் காரணம். மட்டக்களப்பு பிள்ளையினுடைய வீடியோ அடுத்ததெல்லாம் போடுறேன். அது தொடர்பாக நான் கதைப்பேன். சோ சேஃபா இப்ப உடல் உறவு கொள்ளலாம். இது கணக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இது இங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுல எல்லாம் கடும் பிரச்சனை. பக்கத்து வீட்டுல அங்க இங்க அவசரத்துக்கு எளிய பிடிக்க வாங்கி போட்டு 2ஆம் 3ஆம் நாள் அங்க பக்கத்து வீட்டுக்காரி சத்தி எடுக்க. சோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கடா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க, புண்ணியம் கிடைக்கும். உங்களோட வீட்டுல 16 வயசுக்கு மேல பிள்ளைகள் இருந்தா இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாதவிடாய் என்றா என்ன. அவங்களே டப்பன்னு யோசிப்பாங்க, என்ன இந்த தேவையெல்லாம் எல்லாம் கைக்கிடே என்று தெரிஞ்சு வச்சிருக்கும் கூட உங்களுக்கு தேவைப்படும். நல்ல மாதவிடாய் என்னண்டா, ஆண்களுக்கு மாதவிடாய் நடக்குமா இல்லையான்றது கேள்விக்கு முதல் பெண்களுடைய மாதவிடாய் என்னன்றதை பார்ப்போம். முதலாவது பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்புண்டா என்னன்னு தெரியுமாடா முதல் அதையாவது சொல்லித்தாரேன். இனப்பெருக்க உறுப்புல இதுல நான் சேரம் அனிமேஷன் இதுல போடுவேன், கோவிச்சு கொள்ளாதீங்க. பெண்களுடைய கால் 2க்கும் இடையில ஜூரின் போறதுக்கு ஒரு துவாரம் ஒன்று இருக்குது. அதுக்கு மேல இருக்கிறது கிளிட்டோரியஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆண் உறுப்பு வளர்ந்தது மாதிரி பெண்களுடைய பெண் உறுப்பு வளராம அது அப்படியே ஒரு குட்டியா ஒரு சின்ன இது மாதிரி நிற்கும். அதான் சொல்றது கிளிட்டோரியஸ் என்று சொல்லுவார்கள். அதுக்கு ஏன் தமிழ் பேர் இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியாது. எங்கட கம்பபாரதிட்ட கேளுங்க தமிழ் பேரு, எனக்கு தெரியாது. கம்பபாரதிக்கு இந்த தமிழ் பேர்கள் தெரியும் தானே, கம்பபாரதிக்கு. சோ கம்பபாரதிட்ட போய் தமிழ் பேரை கேளுங்க. எனக்கு நான் ஆங்கிலத்துல படிச்ச ஆங்கில மருத்துவர் தானே ராசா, அவை எனக்கு தெரிஞ்சா அதுக்கு பேர் கிளிட்டோரியஸ். அது மேல அந்த டொட் அது சொல்றது கிளிட்டோரியஸ். அந்த கிளிட்டோரியஸு கீழே தோல் மடிப்புகள் இருக்கு. அந்த தோல் மடிப்பு ஏரியாவை சொல்றது, முழு ஏரியாவை சொல்றது வல்வா, VULVA வல்வா என்று சொல்லுறது. அந்த எங்களுடைய தோல், இந்த கயிறு இருக்கிற தோல் மாதிரியான மடிப்பு ஒன்று இருக்கும்படி அதை சொல்றது லபியா மஜோராண்டு. அதுக்கெல்லாம் பேர் எல்லாம் நீங்க கம்பபாரதி தான் கேட்கணும். என்னோட தமிழ் பேர் கேட்காங்க. லபியா மஜோராண்டு சொல்லுவார்கள். அந்த வெளியில இருக்கிற தோல் மடிப்பு, அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தோல் மடிப்பு ஒன்று இருக்கு. லபியா மைனோராண்டு சொல்லுவார்கள். அது உள்ளுக்குள்ள இருக்கிறது தோல் மடிப்பு. அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இடம்
வல்வான்னு சொல்வார்கள். அதுல 2 துவாரங்கள் தான் இருக்கு. ஒன்று மேலே எங்கட கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்டி துவாரம் இருக்கு, அதான் ஜூரின் வார துவாரம். இது கனவேருக்கு இந்த வீடியோ உதவும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிறது வஜைனல் கனலினுடைய எக்ஸிட், அதாவது பெண்களுடைய ஜோனி துவாரத்தினுடைய எக்ஸிட் தான் வெளியால இருக்கிறது. இது இந்த முதற்சியில சொல்லிக் கொடுக்கத்தானே வேணும், இல்லை என்றால் எங்கண்டைகள் மாறி என்ன இரண்டு தெரியாம அது பிறகு வரிவினம் டாக்டர் ஜூட்டியை போல காய்ச்சல் நடுங்குது என்று உண்டு. அது சொல்றது ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் என்று அது பிறகு ஆறுதலாக்காது கதைப்போம். அது சம்பந்தமா ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ், பாத்தோலியன் சிஸ்ட் இது சம்பந்தமா ஆறுதலாக்காய்ப்போம். ஸோ இந்த விடயத்துக்கு வருவோம். அந்த வல்வா என்று சொல்லுவார்கள். அதுல எல்லாரும் என்னடக்கு இருக்கிற கேள்வி, டாக்டர் அந்த 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 துவாரம், அதாவது வஜைனல் கனலை மூடி மெல்லியதாக எங்கட தோல் இந்த கன்னத்தின் உள்பக்கம் இருக்கிற டிஷ்யூ மாதிரி மெல்லிய ஒரு ரத்தோட்டம் உள்ள ஒரு டிஷ்யூ வண்டி இருக்கும். ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு தோல் என்று வச்சுக்கொள்ளுங்க, மெல்லிய தோல், ஒரு ரப்பர் இல்ல பலூன் மாதிரியான தோல், அதான் ஹைமன் என்று சொல்லுவார்கள். ஹைமென், HYMEN, ஹைமன் என்று சொல்லுவார்கள். ஸோ முதலாக உடலுறவு கொள்ளைகள்ல ஆண் உறுப்பு பெண் இனப்பெருக்க உறுப்புகள்ல உள்ளுக்குள்ள செலுத்தப்படைகள்ல அதை சொல்லுவார்கள் இன்டர்கோர்ஸ், பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லுவார்கள். உள்ள போய் அதை உடைச்சு கொண்டு உள்ள போறது பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ். இந்த வீடியோக்கள் பாக்குறாங்கல்ல கன பேர் வயசு ஊனாக்களுக்கு அந்த சான்ஸ் இருந்திருக்காது. வெரி சாரி. சரிதான், அதுதான் இயற்கை உங்களுக்கு கொடுத்த பதில். இந்த சமூகத்துல நாங்கள் இந்த விடயங்களை படிப்பிக்காம விட்டதால 14 வயசுலயே போய் பக்கத்து வீட்டு மாமாட்ட கையால குத்தி விட வேண்டி போட்டு அதுக்கு பிறகு தான் உங்களை கல்யாணம் கட்டி வைக்கணும். ஸோ சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஹைமென் என்றது நீங்கள் ஒரு பெண் என்ற அடையாளமும், அதே நேரத்துல இது இருக்கிறதால நீங்கள் பிள்ளை இல்லாதவர் சீதை என்கிற அடையாளமும் தான் அந்த ஹைமென். அந்த ஹைமென் ஒரு குட்டி குட்டி ஸ்போர்ஸ் இருக்கு சொல்றது, SPORES, அதுக்குள்ள அந்த குட்டி குட்டி ஓட்டைகளாலதான் இந்த மாதவிடாய் வெளியால வாரது ஸ்போர்ஸ் என்று சொல்றார்கள். உடைய முன்னம் இனப்பெருக்கம் செய்ய முடியாது, அதாவது இன்டர்கோர்ஸ் செய்யாத ஒரு பெண்ணுக்கு குட்டி குட்டி, அதை முழுக்க அப்படியே இதுல குட்டி குட்டி துவாரங்களாக இருக்கு. இந்த துவாரத்துகளாலதான் பிளட் வெளியால வாரது பீரியட் நேரத்துல. ஆனால் அந்த ஹைமன் உடைய அதான் ஸ்போர்ஸ் என்று சொல்றாரு, SPORES, ஸ்போர்ஸ். முதலாக உடலுறவு கொள்ளைகள்ல அந்த துவாரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள செலுத்தேக்க அந்த ஹைமன் வெடிக்கும், நடுவுல வெடிக்கும். சோ நடுவுல வெடிக்கைக்குள்ள ஆண் குறி உள்ளுக்குள்ள போகும். போற நேரத்துல சரியான வலியானதாகவும் ப்ளீட் ஆகும். ஏன் உங்களோட இடத்துல ஊத்தி விடச்சா அப்படி இருக்கும், கையால ஊத்தி விடச்சா. சோ அது சரியா ப்ளீட் ஆகும். சோ அந்த ப்ளீடிங்கும் இவ ஆண்டு கத்துறது தான் ஃபர்ஸ்ட் நைட்டினுடைய ஒரு பெண் உண்மையான வாழ்க்கையில பிள்ளை செய்யாத ஒரு பெண்ன்றதுக்குரிய அடையாளம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பொம்பளை பிள்ளைய இந்த வீடியோ பார்த்தா தேவை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல என்ன உங்களுக்கு சொல்ல வரணும்டா, இது எல்லாத்தையுமே இங்கேயே போய் உடைச்சிச்சு. யாரோ ஒருத்தனை நம்பி போய் இது எல்லாத்தையுமே தானம் கொடுத்துட்டு 32 வயசுல கல்யாணம் கட்டைக்குள்ள ஹைமன் உடையல அன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஆண் உங்களை நம்ப மாட்டார். சில நேரங்கள்ல வைத்தியத்தை அழைச்சிட்டு போய் கேட்டார்கள், இப்படி நடக்கல ஏன்னு. நான் ஒரு வைத்தியராக இருந்த கால பகுதியில் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நான் வடிவாக அந்த ஹைமனை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு பெண்ணையும் பாதிக்காமல் ஆம்பளையும் பாதிக்காமல் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். பல நேரங்கள்ல இவ ஸ்போர்ட்ஸ் செய்திருந்தா, அல்லது முதலே உடல்றவு கொண்டிருந்தா, அல்லது தன்னுடைய கையாலேயே குத்தி உடைச்சிருந்து சுய இன்பம் காண்ற பொம்பளையா இருந்தாலும் அந்த ஹைமன் இருக்காரு என்பதை சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஹைமனுடைய உடைஞ்சிருக்கிற ஷேப்பை வச்சுதான் ஒரு ஆள் ரேப் பண்ணப்பட்டிருக்கா, எவ்வளவு காலம் ரேப் பண்ணப்பட்டிருக்குது, மாத கணக்கா ரேப் பண்ணிருக்கா, நிமிஷ கணக்கா ரேப் பண்ணிருக்கா, வருஷ கணக்கா ஒரு ஆள் உடல்றவு கொள்றாவான்றத அந்த ஹைமனை வச்சு கொண்டுதான் ராசா கண்டுபிடி. ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா அதை பார்த்துட்டு ஒரு டாக்டர் தாராளமாக சொல்லுவார், முக்கியமா ஜேஎம்ஓ பார்த்துட்டு சொல்லுவார்கள். நம்ம வேற ஒன்றுமே கதைக்கல, ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர் வழக்குகள் இருக்கிறதால இதை பார்த்துட்டு சொல்லுவார், ஓகே ரேப் நடந்திருக்கம்மா, இந்த பிள்ளைக்கு இடத்துல இந்த ஹைமன் இப்படி உடைஞ்சிருக்கு, ஆகவே ரேப் நடந்திருக்குது. இவா இப்ப 3 மாதமா இந்த வேலையை செய்யறா, கிட்டத்தட்ட 1 வருஷமா செய்யறா, 2 வருஷமா செய்யறா, 10 வருஷமா செய்யறான்னு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். சரி, இதுதான் இந்த ஹைமனுடைய ரகசியம். இந்த ரகசியம் இப்ப உங்களுக்கு விளங்கிட்ட ராசா. இனி லவ் பண்றவன் நீ ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டி கொண்டு போய் உடல்றவு கொள்றா என்றா முதலா நீ ஒரு பொம்பளை பிள்ளையனுடைய எதிர்காலத்தையே உடைக்கிறாய்.
எதிர்காலத்தையே நாசமாகிற அந்த பிள்ளைய நீ கல்யாணம் கட்டையிலேண்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளு, நீதான் இந்த உலகத்துல உன்னுடைய சொந்த தாய்க்கு செய்த துரோகத்தை செய்கிறாய். ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டி கொண்டு போய் ஹைமனை நீ உடைச்சு உடல் கொள்றாண்டா உன்னுடைய பொடி விழுந்தா தான் ராசா அந்த பிள்ளைங்களோட கல்யாணம் கட்டணும். ஆனால் இப்ப இருக்கிற சகல காவாளிகளும் சகல நாய்களும் இந்த இந்த விடயங்களை வந்து விளங்கி கொள்றதுல ஒரு ஒரு 10 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் இன்பத்துக்காக ஒரு பெண்ணுடைய எதிர்காலத்தையே உடைக்கிறது. பெண்களுக்கும் இதை விரும்புறையில விளங்குறையில ஓகே நாங்களும் லவ் பண்ண போறோம், இவரை தானே கட்ட போறோம்னு நினைச்சு கொண்டு கொஞ்ச நாள்ல போய் அதுக்கு பிறகு 3ஆம் நாள் தரத்துக்கு பிறகு நெல்லா இருக்கும். ஸோ 3 வருஷம் இருந்து போட்டு லண்டன்ல மாப்பிள்ளையே கிடையாது. அங்க லண்டன்ல இருக்கிற மாப்பிள்ளையே கொஞ்சம் முதல் விளங்கி இருக்கும், இங்கிலீஷ் வீடியோ பார்த்துருப்பாங்க தானே. ஸோ அடிச்சு மண்டையை உடைச்சு அதுக்கு பிறகு சண்டே எல்லாம் போய் சமாதானமாகி அது பிறகு நீ ஒரு பிள்ளையை பெற்று வாழைக்குள்ளதான் மனுஷக்காரன் அடிக்கடி நீங்க ஒழுங்காவாடி வந்து நீ என்னட்ட எனக்கு இதான் இது சாதாரணமான ஜதார்த்தம். இது சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்து. ஒழுங்காவாடி வந்து நீ வரைக்கும் ஒழுங்காவாடி இருந்தது என்று ஒவ்வொரு நாளும் கேட்கல, அது பயங்கர வெளியா இருக்கும். உங்களுக்கு இந்த வேலைகள் விளங்காது. நான் இந்த வீடியோ நீங்கள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தால் சந்தோஷம். ஆகவே பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பிளவுறது தப்பில்லை. வார காவாலி ஒரு மோட்டார் பைக்ல வந்து உங்களை ஏற்றிட்டு போய்க்க உங்களுக்கு விளங்குறீங்க. இந்த காவாலி உங்களுக்கு கல்யாணம் கட்டாதுண்டு. எப்படியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 26 28 வயசு ஆகும். இப்போ உங்களுக்கு 18 வயசு, என்ன 18 10 வருஷம் இந்த நாய் உங்களை வச்சுக்கொண்டு வைக்கோல் பட்ட நாய் மாதிரி பாதுகாக்க போதா? இல்ல, ஒரு நாளும் இல்லை. இந்த நாய் இன்னும் 1 மாதத்திலேயோ 2 மாதத்திலேயோ உங்களை கலட்டி விட்டுட்டு இன்னொரு புது ஹைமனை தேடி போகும். வடிவா விளங்கி கொள்ளுவோம். ஸோ உங்களோட கற்பெல்லாம் இல்ல போயிடும். நீங்க 2வது ஆளோட பண்ணுவீங்க. அப்ப அவருக்கு பாரு என்ன நடந்தாண்டி இது எனக்கு ஓகே, இது முதலே பழக்கம் இருக்கு, ஓகே 3 நாளோட பழக்கம், சிலதுகள் அப்படி 8-10 பேரோட. ஆனா நீங்கள் கல்யாணம் கட்ட போய்க்கலாம், கல்யாணம் கட்டுறவன் கேட்பான், 10 பேரோட என்னாலும் கேட்பான், என்ன நடந்தது, ஏன் உனக்கு இல்ல, நீ யாரோட முதல் பண்ணி, நீ யாரோட படுத்த நீ என்று கேட்பேன். சோ பொம்பளை பிள்ளைகள் இதுக்கு மேல ஒரு வைத்தியராக ஒரு சமூக அக்கறை கொண்டவனாக எனக்கு இது சொல்லி தெரியல. சரிதானே? அதாவது வந்து ஹைமனுக்குள்ள இன்டர்கோர்ஸ் பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸுக்கு நீங்க விடாதீங்க என்றதை நான் சொல்ல விடல, சொல்லி தெரியல. ஆனா என்ன கவலை என்ன, நான் என்னதான் இந்த வீடியோ போட்டாலும் நீங்க செய்யத்தான் போறீங்க. என்னோட கூட வயசு அப்படி செய்யத்தான் போறீங்க, நீங்க நம்பத்தான் போறீங்க, செய்யத்தான் போறீங்க. அவர் உங்களை கூட்டி கொண்டு போய் கட்டி பிடிச்சு பேசி சண்டை பிடிச்சு அடிச்சு இல்ல இந்த நம்பிக்கை இல்லையா நான் சூசைட் போட்டு தாக்கணும், நீங்க எப்படி எல்லாம் வெட்டி லக்ஸ்பிரே வாய்க்குல குடிச்சிட்டு துப்பி அந்த நாய்க்கு செருப்பால் அடிச்சு தாக்கணும். ஆனால் என்ன இந்த காதல்ன்றது வந்து உங்களுக்கு எது காதல் எது காமம் என்று விளங்குறீங்க. இவருக்கு எழும்பி நின்றுச்சா அதுக்கு பேர் காதல் இல்ல, அது பேர் காமம். ஆனால் அது உங்களுக்கு விளங்க போறது இல்லை. ஆகவே நீங்களும் உங்களுடைய உடம்பை கொடுக்கத்தான் போறீங்க, அனுபவிக்கத்தான் போறீங்க. இந்த வீடியோக்கள் வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போறது இல்லை. ஆனால் சரியாக விளங்காதாக்களுக்கு சரி 10 வயசு பிள்ளை இந்த வீடியோ பார்த்தா ஓகே நான் பிளவிடக்கூடாது, தனியோ ரூம்ல போய் மாட்டக்கூடாதுன்ற ஒரு இதாவது இந்த வீடியோ பார்த்தா வரும்ன்றதாலதான் நான் சொல்றேன். உங்களுடைய ஹைமன் உங்களுடைய பெண் தன்மையை இழப்பீங்களா இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லா அந்த வெளியோட சாவீங்க. 45 வயசுல வந்தாலும் மனுஷனோட திருப்பி கை கேட்க மனுஷன் சொல்லுவா, நீ ஒழுங்கவாடி இருந்து நீ ஒழுங்காவாடி வந்து நீ உண்ட வண்ட வளங்க தெரியா 11 இந்த மனுஷங்க. ஸோ அதை விளங்கி கொள்ளும்போ. ஸோ உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்றதும் சேர்த்துக் கொள்றது உங்களை பொறுத்தது. இந்த வீடியோ பார்க்கறதும் பார்க்காமதும் உங்களை பொறுத்தது. ஓகே, பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ்டா என்னன்னு சொல்லி தந்துட்டேன், உள்ளுக்குள்ள விட்டு பண்றாண்டா என்னன்னு சொல்லிட்டு அடுத்ததா பாப்போம் நாங்கள் எப்ப பண்ணலாம் ஒரு ஆளோட, நாங்கள் எப்ப இந்த டைம்ல பண்ணிட்டு உள்ளுக்குள்ள விட்டாலும் பிரச்சனை வராது, எப்ப பண்ணலாம் என்கிறது தொடர்பாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடும் பாருங்க. அப்ப இந்த வீடியோல உங்களுக்கு ஏமாத்த போறேன். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோ 13 நிமிஷத்துக்கு மேல தள்ளி 15 நிமிஷத்துக்கு மேல போனா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, விட்டுருவீங்க, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஆகவே ஹைமன் என்னன்னு சொல்லி தந்துட்டேன். ஆகவே அடுத்த வீடியோ எந்த டைம்ல ஒரு பொம்பளையோட உடல் கொள்றான், பீரியட் வந்து எத்தனை நாள்ல உடல் கொள்றான், எப்ப உள்ளுக்குள்ள துணிஞ்சு விட்டா ஒன்றும் நடக்காது என்பது தொடர்பாக அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு போறேன். அது வரைக்கும் சந்திப்போம்.